புதுமை பெண் திட்டத்தில் புதுசா இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகள்களை அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த அரங்கிலையும் வீடியோ கான்பரன்ஸ்லையும் 657 கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும்போது ஒரு டிராவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன். இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு. நம்மள சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக். வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக். பெண்கள்னா வீட்டில் தான் இருக்கணும், கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனைய இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற எக்ஸ்பிரையான ஸ்டாக் அது. அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க. மார்க் வாங்குறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப். நாட்டிலேயே உயர் கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப். அப்படி உயர்கல்வியை முடிச்சு வேலைக்கு போறதுலயும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப். இந்த காட்சி தான் பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் அவர்களுக்கான நினைச்ச காட்சி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம தங்களுடைய சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார். அது அவரது கனவு. மூடப்பட்டிருந்த கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு நாம் எல்லாம் கல்விச்சாலைகளுக்கு வர தொடங்கினப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தார். கலைஞர்களது ஆட்சியை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமை இருந்துச்சு இல்ல. சமூக ரீதியா பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு. 1911ஆம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 94 விழுக்காடு. 1921 92 விழுக்காடு. இந்திய பெண்கள்ல 100 பேர்ல 2 பேருக்கு மட்டும்தான் அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரியும். பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த அளவுக்கு இல்ல. பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் தனமும் கோலோச்சன காலம் அந்த காலம். அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சி தான் நீதி கட்சி ஆட்சி. 9/3/1923 அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு. இந்திய துணைக்கண்டத்தில் நீதி கட்சி ஆட்சி தான் முதலா அனைவருக்கும் கல்வி என்பதை சட்டமாக்கினது.
பட்டியலின மாணவர்களை கட்டாயமா எல்லா பள்ளிகளையும் சேர்க்கணும். மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு சட்டம் இயற்றினாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, வந்த பாதைய மறக்காம இருந்தாதான் வழி தவறிடாம முன்னேறி போகிட முடியும். இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனாலதான் என்ன செய்தது திராவிடம்னு சில அறியாமலே கேட்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இதை சொல்றேன். கல்விக்கான ஏராளமான முன்னெடுப்புகள் நீதி கட்சி ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, பெண்களுக்கு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு அவங்களுக்கு உதவி தொகைன்னு அந்த பட்டியல் நீளமானது. இதெல்லாம் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு அடித்தளம் அமைச்சது. அடுத்து வந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் அதிகப்படியான பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு. அடுத்து 1967 தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா நடத்தின அந்த அரசியல் புரட்சி, அடுத்து வந்த எல்லா விதமான மாற்றங்களும் அடித்தளமாக அமைஞ்சது.